ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். ரித்திகா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம். ஆக்சுவலா திருச்சியில ரொம்ப ஃபெமிலியரான கோயில், 108 திவ்ய தரிசனத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற கோயில் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கிற லொகேஷன் தாங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஃபுல்லா கட்டிட்டு இருக்காங்க. அந்த அபார்ட்மெண்டோட ப்ரொமோஷன் தான் நம்ம பண்ண போறோம். அந்த அபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல பண்ணிருக்காங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டா நிக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது ராஜகோபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டரும், தாயார் சன்னதில இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம மேலூர் ரோட்ல நின்று இருக்கோங்க. ஆக்சுவலா இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல்லா ஒரு அபார்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா அந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 41 யூனிட் உள்ள இதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 13 யூனிட்டும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதாவது டிஃபிகல்ட்ல 13 அந்த 14 கணக்குல மொத்தம் 41 யூனிட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரத் பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்டோட ஓவரால் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இங்க ஸ்ரீரங்கத்தை பொறுத்த அளவுக்கு 2 ஃப்ளோருக்கு மேல எதுவுமே அலோடு இல்லை. ஆக்சுவலா இங்க பண்ணிட்டு இருக்க ஸ்ரீரங்கம் சரௌண்டிங்ல யாருமே 2 ஃப்ளோருக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம பண்ணிருக்கிறதுமே 2 ஃப்ளோர் உள்ள ஏரியாவில் தான் பண்ணியிருக்கோம். நீங்க இங்க இதோட கார் பார்க்கிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல மெகனைசிங் ஃப்ளோர்னு சொல்லி அதில் பண்ணிருக்கோம். இதுல பண்ணிருக்கிறது மெகனைசிங் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். இதுல செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே டாப்ல பாத்தீங்கன்னா, அதாவது டெரஸ் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க வேணா பாத்தீங்கன்னா தெரியும். டெரஸ் ஃப்ளோரை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லா கார்டன் பர்பஸ் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஜிம், ஃபுல்லா ஓப்பன் ஜிம், சிசிடிவி கேமரா, எல்லா அம்யூனிட்டிஸுமே பக்காவா அமைஞ்ச இதுல நம்ம இந்த அபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் ஹவுஸ் தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க மாடல் ஹவுஸ் போய் பார்க்கலாம். நம்ம இப்ப இந்த பிளாட்ல இருக்கிற மாடல் ஹவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ள வந்தீங்கன்னா அந்த மாடல் ஹவுஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏ செக்ஷன்ல இருக்கிற மாடல் ஹவுஸ். இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1410 ஸ்கொயர் ஃபீட், 1410 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுல இருக்கிற ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 17க்கு ஒரு 10 அடி சைஸ்ல ஒரு பெரிய ஹாலு. பக்கத்துல உங்களுக்கு வந்து பால்கனி, உங்களுக்கு சைட்ல சிட் அவுட் உங்களுக்கு ஏரியா வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு இதுல வந்து மாடல் ஹவுஸை பொறுத்த அளவுக்கு இந்த இருக்கிற 41 யூனிட்டுக்குமே இது மாடல் ஹவுஸ்னால இதுல டீபாய், சோபா, டைனிங் டேபிள், காட்டு எல்லாமே இதுல ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆனா இப்ப சேலுக்கு கிடையாது. இது மாடல் ஹவுஸ். உங்களுக்கு வேணும்னா நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹால் சைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா டைனிங் ஹாலுமே உங்களுக்கு நல்லா ஒரு 17க்கு 10 அடிங்கிற சைஸ்ல ஒரு டைனிங் ஹால். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா சவுத் குபேரமுல்லன்னு சொல்ற சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்துடும் நமக்கு. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா வால்பேப்பர் ஒட்டி உங்களுக்கு ஏசி பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு காட்டு எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் கபோர்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் இருக்கிறதுலே 3 பெட்ரூம்ல உள்ளதுல 17க்கு 10 அடி உள்ள சைஸ்ல உள்ள பெட்ரூம். இதுல இருக்க அட்டாச் டாய்லெட். இந்த வீட்டை மாடல் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கு. 3 பெட்ரூமுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து செகண்டரி பெட்ரூம், அதாவது செகண்ட் பெட்ரூம்ல இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 10ங்கிற சைஸ்ல ஒரு அமைஞ்ச ஒரு பெட்ரூம். இதுலயுமே நாங்க அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு மாடல் ஹவுஸ்னால காட்டு, பில்லோ, உங்களுக்கு மேட்ரஸ், இது கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள பண்ணிக்க இது ஆக்சுவலா இதுல பண்ணிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எப்படி பண்ண போறோம், என்னென்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த மாடல் ஹவுஸ். இதுல இருக்க 41 யூனிட்டுக்குமே உள்ள ஒரு மாடல் ஹவுஸ் வச்சுள்ளது.
இதுல நீங்க அடுத்து டைனிங் டேபிள்ல இருந்து நீங்க எங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து நம்ம பூஜை ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஜை ரூமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஏரியா வந்து யூசேஜ் இருக்கு. இதுல இருந்து நீங்க வந்தீங்கன்னா கிச்சன் வந்துடும் இங்கிட்டு. ஆக்சுவலா சவுத் பேசிங் வீடு. சவுத் பேசிங் வீடுனால செகண்டரி ஆப்ஷனுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு கிச்சன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்ல கிரானைட் போட்டு மாடுலர் கிச்சன் பண்ணி உங்களுக்கு கிச்சனுக்கு பின்னாடி சர்வீஸ் ஏரியாவாகும். உங்களுக்கு மேல வார்ட்ரோப் எல்லாமே அதாவது கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே உங்களுக்கு இதுல எந்த ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். இதுவுமே 10க்கு 10 சைஸ்ல இதுலயுமே அட்டாச் டாய்லெட் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்கும். இல்ல பேப்பர் ஒட்டி இருக்கிறது வால்பேப்பர் உங்களுக்கு எல்லாமே இதுல அசசரிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல அட்டாச் டாய்லெட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. உங்களுக்கு இதுலயுமே அட்டாச் டாய்லெட் எல்லாமே உங்களுக்கு 4 அடி சைஸ் இருக்கு. சாரி 4.5க்கு 7 அடி சைஸ்ல உள்ள அட்டாச் டாய்லெட் எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். என்னங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அப்பார்ட்மெண்ட் நமக்கு இங்க ஸ்ரீரங்கத்துல சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட் தான் ஒர்க் இருக்கும். அப்பார்ட்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து இட பிரச்சனை கொஞ்சம் நிறைய இருக்கனால இங்க அப்பார்ட்மெண்ட் நீட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டுமே இங்க பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கா கிளியர்ல நீட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு வந்து நீங்க பேங்க் லோன் போறதுனாலும் தாராளமா போய்க்கலாம். இது டிடிசிபி ரெரா அப்ரூவலோட உள்ள லே அவுட்ல பண்ணிருக்க ஒரு பிளாட். ஆக்சுவலா இதுக்கு வந்து நீங்க பேங்க் லோன் பண்ணா 90% வரைக்கும் பேங்க் லோன் போய்க்கலாங்க. அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 41 யூனிட் சொல்லியிருந்தேன். அதாவது சில்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு மெகனைசிங் ஃப்ளோர் ஃபுல்லாவே கார் பார்க்கிங் வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு வெளியில வந்து ஒரு 9 கார் பார்க்கிங் வந்துடும். ஆக்சுவலா இந்த 41 யூனிட்டுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டா கார் பார்க்கிங் அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா 41 யூனிட்லயுமே உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு கீழே கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு 13 மேல டிஃபிகல்ல 14 ஃப்ளோருமே உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல நீட்டா அமைஞ்ச ஒரு பிளாட். ஆக்சுவலா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 41 யூனிட் மட்டும் இல்லைங்க. இதுல இருந்து நமக்கு இது டோட்டலா 1.5 லட்சம் சதுரடி பின்னாடி ஒரு 4 யூனிட் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்சோன்னா அடுத்த ஒர்க் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டோட்டலா இதுல 200 பிளாட் வருதுங்க. 200 யூனிட் இந்த 1.5 லட்சம் சதுரடியில 200 யூனிட் உள்ள ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட் சொல்ற அளவுக்கு இது. இந்த அபார்ட்மெண்ட்ல அம்யூனிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல டெரேஸ் ஆக்சுவலா திருச்சியில யாருமே பண்ணல. இந்த 200 பிளாட்டுக்குமே நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெரேஸ் கார்டன் பண்றாங்க. ஓப்பன் ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே எலக்ட்ரிக் பைக் வந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக் பைக்குமே ஒரு சார்ஜ் போர்டு இந்த அபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு 5 பிளாக்குமே ஒரு பிளாக்குக்கும் செப்பரேட்டா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜரும் யூஸ் பண்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள அம்யூனிட்டிஸ் வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவோம். இல்ல பிராண்டட் வைஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள பிளாட் எதுவும் நீங்க பார்க்கணும், உங்களுக்கு வாங்கணும், ஸ்ரீரங்கத்து நியர்பை ஸ்ரீரங்கத்துல எனக்கு குடி போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல வந்து வீட்டு மனை மற்றும் அபார்ட்மெண்ட் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது எங்களை இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.